இவருக்கு ஈடுபாடு இருந்து இவருக்கும் இருக்கிற போதாமைகள்லாம் பயன்படுத்தி ஒரு வின் பண்ணலான்றதுல தான் வராரு. ஏன்னா இவர் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரையும் இப்போ ப்ரொமோட் பண்ணுறாரு. தன்னோட மாநாட்டு அந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் போட்டோ வச்சிருக்காரு, அதே சமயம் அண்ணா போட்டோ வச்சிருக்காரு, விஜயகாந்த் போட்டோ வச்சிருக்காரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அவர் முதல்லயே வந்து திராவிடமும் தேசியமும் கண்கள் அப்படின்னு. அதுக்கே இவர் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஒன்று சாம்பார்னு சொல்லு, இல்லை கருவோட்டு குழம்புன்னு சொல்லு, கருவோட்டு சாம்பார்னு சொல்லாதன்னு. அப்போது இவங்க மறுபடியும் எங்கே வராங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திராவிடம் பேசாமல் உங்களால் நிலைச்சி நிற்க முடியாது. அரசியல் கட்சி, அரசியல் தலைவர்கள் மக்களோட வந்து நிற்கணும் அப்படின்னா இந்த மண்ணினுடைய கொள்கை திராவிட கொள்கை. அவங்க கோவிலுக்கு போவாங்க, கும்பாபிஷேகம் நடத்துவாங்க, அலகு குத்திப்பாங்க, இது எல்லாமே பாத யாத்திரை பண்ணுவாங்க. ஆனால் பெரியாரை பிடிக்கும், பெரியாரை வந்து போய் பார்த்துட்டு வருவாங்க. பெரியாருடைய கொள்கைகளை வந்து தலைமையில கொண்டு எடுத்துப்பாங்க. ஏன்னா பெரியார் பேசியது தன்மானம், சுயமரியாதை, கிட்டத்தட்ட மனிதாபிமானம் தான் அது. அப்போ மனிதாபிமானத்தை பேசக்கூடிய அந்த கொள்கைகளை ஏத்துக்கிறாங்க. தனக்கு வீட்டில இருந்து கற்பிக்கப்பட்ட கடவுளையும் அவங்க ஏத்துக்கிறாங்க. இதுதான். அதனால இந்த பாஜகவினர் நடிகர் விஜய் அவர்களை ஒரு தலைவராக, ஒரு கட்சியினுடைய தலைவராக இங்க கொண்டு வந்து இறக்கும் பொழுது, திராவிடத்தை விட்டுடாதீங்க, திராவிடத்தை விட்டீங்க அப்படின்னு சொன்னா காலி ஆயிடும். அதே மாதிரி தேசியத்தை வந்து சொல்லுங்க, தேசியத்தை சொன்னாதான் எங்களுக்கும் கொஞ்சம் வெளிச்சம் விடும்.